தற்போது ஜல்லிக்கட்டு வன்முறை தொடர்பாக அமைக்கப்பட்ட ஆணையத்தின் தலைவர் நீதியரசர் ராஜேஸ்வரன் செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். நேரலையை பார்க்கலாம். தெரியும் 13/3/17 அன்று அறிவிப்பு 4 பேப்பர்ல போட்டோம். 2 தமிழ் பேப்பர், 2 இங்கிலீஷ் பேப்பர். தினத்தந்தி, தினமணி, இந்தியன் எக்ஸ்பிரஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா. அந்த அறிவிப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த போராட்டத்தில் ஏற்பட்ட அசம்பாவிதங்கள் 23/1/17 அன்று ஏற்பட்ட சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் குறித்து விசாரணை நடத்துவதற்காக அது தெரிந்தவர்கள், அந்த போராட்டத்தில் தொடர்புடையவர்கள் யாராக இருந்தாலும் ஒரு பிரமாண வாக்குமூலம் அபிடேவிட் 3 காப்பி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டோம். அதுக்கு டைம் லிமிட் 31/3/17 வரைக்கும் கொடுத்தோம். இது வரைக்கும் 128 வந்திருக்குங்கிறாங்க. இது வரைக்கும் 128 பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணிருக்காங்க. அதுல பொதுமக்களிடம் 14 வந்திருக்கு, போலீஸ் சார்பாக 17 வந்திருக்கு, போலீஸ் டிபார்ட்மெண்ட் சார்பாக 93 கொடுத்திருக்காங்க, 93 ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட் 4 கொடுத்திருக்காங்க. மொத்தம் 128 வந்திருக்கு. பட் இது எல்லாமே சென்னையில தான் வந்திருக்கு. இப்ப நாங்க போய் பார்த்தது, கள ஆய்வு செஞ்சது கோயம்புத்தூர், மதுரை, சேலம், அப்புறம் மதுரையில் அலங்காநல்லூர் எல்லாம் போய் பார்த்தேன். அங்கேயும் போராட்டம் நடந்துச்சு, அங்கேயும் சில அசம்பாவிதம் நடந்துச்சுன்னு சொன்னாங்க. ஆனா அங்கிருந்து இன்னும் வரல. ஏன்னா அங்கேயும் பத்திரிகையில் அறிவிப்பு போடப்பட்டிருந்தது. அங்கிருந்து யாரும் ஒன்றும் வரைக்கும் பிரமாண வாக்குமூலம் தாக்கல் பண்ணல. அதுக்காக மீண்டும் ஒரு அறிவிப்பு உங்க மூலமா தெரிவித்துட்டு மக்கள்கிட்ட 7ஆம் பேப்பர்ல திரும்பி ஒரு அறிவிப்பு கொடுக்க போறோம். அதுக்கு இந்த மந்த் எண்ட் வரைக்கும் டைம் கொடுத்து பிரமாண வாக்குமூலம் வரணும்னு சொல்லி, அதுக்கப்புறம் விசாரணையை மே மாசம் ஆரம்பிக்கலாம் பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ விசாரணை கமிஷனுக்கான அலுவலகம் ரெடி ஆயிடுச்சு. மற்ற உதவியாளர்கள், அலுவலர்கள் எல்லாம் போட்டாங்க. சாரதா செக்ரட்டரி, இவங்க அசிஸ்டன்ட் எல்லாம் வந்தாச்சு. பட் இது 128 பத்தாது. இது ஒன்னு சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு. நாளைக்கு என்ன குறை சொல்லுவாங்க, எங்களுக்கு தெரியல அப்படிம்பாங்க. இன்னொன்னு, உங்களை நம்ம முக்கியமா பத்திரிகையாளரை கூப்பிட்டதுக்காக, ஊடகத்தை கூப்பிட்டது காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அறிவிப்பு சில பேர் சிலங்கெல்லாம் பேப்பர்ல பார்க்க மாட்டேங்கன்னு சொல்றாங்க. அது யாரும் பார்க்காம போயிடும் அப்படின்னு. அது இருக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் ஊடகத்தையும் உங்க மாதிரி பத்திரிகையாளரையும் கூப்பிட்டுருக்கேன். உங்க மூலமா செய்தி மக்களுக்கு போகணும். அப்ப அதே பார்த்துக்கினாலும் மக்களுக்கு விற்பனை ஏற்பட்டு அவங்க கொடுப்பாங்கன்னு ஒரு எண்ணத்துல தான் போட்டிருக்கோம். இன்னொன்னு, இங்க கேட்கறாங்களாம், நாங்க கொடுக்கறதுக்கு யோசனையா இருக்கு, கொடுக்கலாமா வேணாமான்னு. இதன் மூலமாக நான் மக்களிடம் தெரிவித்துக் கொள்வது என்னவென்றால், எந்த விதமான அச்சமுமின்றி உங்க கேட்க வேண்டிய பிரமாண வாக்குமூலத்தை எந்தவித தயக்கமின்றி எங்கிட்ட கொடுங்க. நேரடியாக கொடுக்கலாம், தபால் மூலமா அனுப்பலாம். அது நீங்க அப்படி அனுப்பினாதான் நாங்க உங்களை பின்னால் விசாரணைக்கு கூப்பிட முடியும். அந்த பிரமாண வாக்குமூலம் இல்லைன்னு சொன்னா நாங்க விசாரணைக்கு அழைக்க முடியாது. அதனால எந்த விதமான தயக்கமின்றி விசாரணை கலந்து கொள்வதற்காக விருப்பம் இருக்குமேயானால் அப்படிப்பட்ட நபர்கள் இந்த பிரமாண வாக்குமூலத்தை கொடுக்கணும். இப்பொழுது உங்களுக்கு தெரியும், இந்த சொல்லிட்டு நடந்த போராட்டமானது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு 23/1/17 அன்று. அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனைக்கான காரணங்கள் என்ன, சூழ்நிலைகள் என்ன என்பதை விசாரிப்பதற்காகத்தான் இந்த ஒரு நபர் விசாரணை ஆணையம் நியமித்திருக்காங்க. அதுல அடுத்த நடவடிக்கை நாங்கள் பண்ணணும்னு சொன்னா விசாரணை ஆரம்பிக்கணும். அது விசாரணை ஆரம்பிப்பதற்கு போதுமான வாக்குமூலங்கள் வேணும். அப்பதான் நான் அவங்களை அழைக்க முடியும். சம்மன்ஸ் கொடுத்து அழைப்பேன். அவங்க சம்மன்ஸ் கொடுத்து அவங்க வரும்போது அவங்க வக்கீல் வச்சு வாதாடுவாங்க. போலீஸ் தரப்புல வக்கீல் இருப்பாங்க, எங்களுக்கு சார் இருப்பாரு. ஆக விசாரணை இந்த இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு தோதுவா இருக்கும். பாதிக்கப்பட்டவர்கள், தெரிந்தவர்கள், இதுல தொடர்புடையவர்கள், பாதிக்கப்பட்ட மட்டும் சொல்ல முடியாது. சில பேர் பாருங்க, இதுல ஒன்று கொடுத்திருக்காங்க, கிட்டத்தட்ட 17 பேர் போலீஸ் சார்பாக கொடுத்திருக்காங்க. அதாவது போலீஸ் மேல குறை இல்ல, அவங்க எல்லாம் நல்லதான் பண்ணாங்கன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஒரு 17 அவங்களும் பொதுமக்கள் தான். இது மாதிரி அது போலீஸ் சார்பாக கொடுத்திருக்காங்க. போலீஸ் டிபார்ட்மெண்ட் அவங்களே, போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல என்னன்னா அவங்க ஒவ்வொருத்தரும் அடிபட்டாங்க. நாங்க இப்ப எங்க இருந்தோம், நாங்க இருக்கும்போது எங்க மேல கல்லடிப்பட்டுச்சு, நாங்க அடிபட்டோம், தாக்கல் பண்ணோம். அது மாதிரி உள்ள 93 கொடுத்திருக்காங்க. போலீஸ் சார்பாக அவங்க ஒன்னும் செய்யல, நல்லதா செஞ்சாங்கன்னு ஒரு 17 பொதுமக்கள், 14 பேர் பொதுமக்களாக இருக்கின்றவர்கள் அவங்க குறை சொல்லி கொடுத்திருக்கிறாங்க. இது மாதிரி நிறைய வரும். அது விசாரணை மூலமாக தான் தெரிவிக்க முடியும்.
பப்ளிக் அலோன்னு சொன்னா என்ன நடந்துச்சு, யாரு மேல குற்றம் கொடுத்திருக்காங்க? 14 பேர். அதனால திரும்பி உங்களுக்கு அதுக்காகத்தான் அது இது சென்னையில் மட்டும்தான் வந்திருக்கு. சார் சொல்ற மாதிரி ரொம்ப போர் ரெஸ்பான்ஸ் இது. ஏன்னா அன்னைக்கு நடந்த உங்களுக்கு போராட்டம் தமிழ்நாடுல கோயம்புத்தூர், முக்கியமா கோயம்புத்தூர், மதுரை, சேலத்தம் மற்றும் ஏனைய பகுதியில் நடந்துச்சு. சென்னையில் மட்டும் 14 தான் வந்திருக்கு. ஆனா இங்கதான் முக்கியமா நிறைய காரணம் நடந்துச்சு. அப்புறம் என்ன பண்றாங்க, சில தனிநபர்கள் என்ன பண்ணிருக்காங்க, பொதுமக்கள் எங்களுக்கு அதில் தபால் மூலமா எழுதியிருக்காங்க, நீங்க தயவு செய்து இந்த விசாரணை கமிஷன் தேதியை கொஞ்சம் தள்ளி போடுங்க, நாங்க வாக்குமூலம் கொடுக்கறதுக்கு தாமதமா இருக்கு, என்கொயரி கமிஷன் டேட்டை வந்து நீங்க தள்ளி போட்டா நாங்க தயார் பண்ணி கொடுக்க தேதுவா இருக்கும் சொல்லியிருக்காங்க. அவங்களுடைய ரிக்வஸ்ட் ஏற்று மேலும் மற்ற ஊர்ல இருந்து வரணுங்கிற ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்து நாங்க வந்து இந்த கூட்டத்தை கூப்பிட்டுருக்கவங்கள உங்க மூலமா கொஞ்சம் நீங்க ஊடகம் மூலமா பத்திரிகை மூலமா கொஞ்சம் விளம்பரப்படுத்துங்க, தைரியமா மக்கள்லாம் வரட்டும். அதுக்கப்புறம் 7ஆம் தேதி இதே மாதிரி 4 பேப்பர்ல திரும்பி போட போறோம், ஒரு அறிவிப்பு ஏற்கனவே போட்ட மாதிரி. அது திருவோட் தமிழ்நாடு நடக்கும். அதையும் பார்த்து மக்கள் வர வேண்டும். அதுக்கு எப்ப டைம் கொடுத்திருக்கோம் சொன்னா இந்த மந்த் எண்ட் வரைக்கும், ஏப்ரல் கடைசி நாள் வரைக்கும் கொடுத்திருக்கேன். அது வரைக்கும் மக்கள் வந்து பிரமாண வாக்குமூலம், ஏன்னா பிரமாண வாக்குமூலம் கொடுத்தா தான் சாதாரண மனுக்கள் ஏற்றுக்க முடியாது. பிகாஸ் என்கொயரி கமிஷன் விசாரணை ஆணையங்கள் சட்டத்தினுடைய வழியில தான் இது அமைக்கப்பட்டிருக்கு. ஆக நாங்க வந்து சாதாரண மனுக்கள் ஏற்றுக்க முடியாது. இது கோர்ட் மாதிரி அபிடவிட், சோன் அபிடவிட். அதான் பிரமாண வாக்குமூலம்னா சோன் அபிடவிட். 3 காப்பி கொடுக்கணும். அதுக்கு அப்பதான் நாங்க ஏற்றுக்க முடியும். ஏன்னா நாளைக்கு கொடுக்கறவங்களுக்கும் ஒரு கட்டுப்பாடு வேணும். எஸ் எஸ் பிரமாண வாக்குமூலம் கேன் பி சென்ட் பை போஸ்ட். அதனால கொடுக்கலாம், தபாலையும் கொடுக்கலாமே, தப்பு இல்லையே. யாரை கேட்டாலும் கொடுப்பாங்க, வக்கீல கேட்டா கொடுக்குறாங்க. ஏன்னா சார் கமிஷன் ஆஃப் என்கொயரி இது வந்து கோர்ட்ல போய் சாதாரண மனுவை போட்டுட்டு போயிட முடியாது. நாளைக்கு அவங்களை நாங்க கூப்பிட்டு கேட்டு கட்டுப்படுத்தணும். இது மாதிரி சொல்லிருக்கீங்கன்னு கேட்டா நாளைக்கு நான் சொல்லவே இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா